ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அம்பர்லா கட்டிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் கிளாத்தில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதை எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி, ஓவர் கோட் மாதிரி வந்து ஒரு பேட்ச் மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஓவர் கோட்டுக்கு வந்து ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரா எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக் சைடு, அதுக்கப்புறமா கீழே பாட்டம் மட்டும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணோன்னா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நெக் சைடு, அண்ட் அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஆர்ம் ஹோல் வரும். அண்ட் இப்போது கீழே பாட்டமில் அந்த கர்வ் மாதிரி வெட்டியிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த வளைவுலலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடம் வந்து ஃபோல்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். பட் அது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா ஓகே. அண்ட் இப்போ நம்ம அந்த ஓவர் கோட் மாதிரி ஒரு பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பீஸை அடியில் வச்சுட்டு மேலே வந்து நம்ம ஃப்ராக் பீஸை வந்து வச்சுக்கோங்க. அண்டு ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் ஆர்ம் ஹோல் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக தான் நம்ம வந்து ரெண்டையும் ஒரே அளவாக தான் வெட்டியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி வந்து கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு, அண்ட் அந்த மாதிரி நாச்சஸ் போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து நம்ம மடித்து தைக்க தேவையில்லை. அடித்து திருப்பியாச்சு. நெக்கு மட்டும் நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னாலே போதும். அண்ட் நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங் ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது. நம்ம அப்படியே நெக்கு அண்ட் ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறமா பேக் ஹூக்கு, இது எல்லாத்தையும் ஒரே இதாகவே வந்து நம்ம லைனிங்கு அண்ட் மெயின் கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடித்து திருப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக டேர்ன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிள் கிளாத்தில் தைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த ஓவர் கோட் மாடல் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அது ஓப்பனாக இருக்கும் இல்லையா, ஷோல்டர் கிட்ட 2 பீஸும். ஸோ அதை 2 வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சைட்லேயும் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா சைட்லேயும் மேலே அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அது ஓப்பனில் இருக்கும். அதனால் நம்ம அது ஷோல்டர் அண்ட் சைடில் மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக அந்த கோட் வருது இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்கு மட்டும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னாலே போதும். நீங்கள் இப்போது இன்னும் கூட கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் எடுத்திங்கன்னா நல்லாவே தெரியும் அந்த கோட் மாடல் வந்து. நெக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவும் வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே நெக்கை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் பேக் வந்து ஆஸ் யூஷுவல் ஆர்ம் ஹோல், அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரெண்டையுமே நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்ம் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஆர்ம் ஹோல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான். கட்டிங்கும் வந்து ஈஸி அண்ட் ஸ்டிச்சிங் குயிக்காக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி த்ரெட்டெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிவிட்டு அண்டு பேக் நம்மளுக்கு வந்து நெக் இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் ஓப்பனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பேக் ஓப்பன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டராக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேக்கில் வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பாடிஸ் தனியாக ரெடி பண்ணோன்னா நம்ம வந்து அந்த பாடிஸோட ஃபுல் லென்த்துக்கும் வந்து கட் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு மட்டும் பேக் சைடு வந்து ஓப்பன் இருந்தால் போதும். ஸோ இப்போ அந்த 4 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ அதை மட்டும்
கட் பண்ணி அந்த 4 inches அளவுக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிப்போம். இப்போது பாருங்கள் உங்களுக்கு ஓப்பன் வந்து எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஓப்பன் இருக்கும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு கழுத்து வந்து ஈஸியாகவே போகும். நம்ம 3 inches கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களது ஒன்றும் ரொம்ப பெரிய நெக்கெல்லாம் கழுத்தெல்லாம் இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே நெக்கு வந்து பார்த்திங்கன்னா இறக்கமாக தான் வச்சுருக்கோம். அதனால் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பேக்கு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த எட்ஜஸ்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து 4 inch கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச்சை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளுக்கு ஹூக் வைக்கிறதுக்கு குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி பண்ணுறதை விட இது வந்து ஈஸியாகவே இருக்கும். அண்ட் அந்த ஷார்ப் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஊசி வந்து குத்தி அதுக்கப்புறமா டேர்ன் பண்ணுங்கள். அதாவது திருப்பிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடையும் வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டர் வந்து அந்த கேப்பை வந்து கட் பண்ணி விட்டுட்டு கீழே அந்த நூலை வந்து அதாவது தையல் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணிடாமல் கரெக்டாக கிளாத்தோடு கட் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பீஸு வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸை வந்து உள்பக்கமாக டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நடுவில் வந்து அந்த ஷார்ப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா லைட்டாக கட் பண்ணி விடணும். இப்போ நம்ம வந்து டேர்ன் பண்ணிட்டு இது மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இதோடையே ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்த ஒரு ஸ்டெப் வந்து வைக்கிறோம் இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நீங்கள் இதோடையே ஸ்டாப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இந்த சைடும் வந்து இதே மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வி பட்டி வந்து வி ஷேப்பில் நம்மளுக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இதோடையே விட்டுட்டு ஒன் சைடு பட்டன் வச்சுட்டு இன்னொரு சைடு லூப் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதையவே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே பட்டனாக கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஹூக் வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பட்டி பீஸ் எடுத்துக்கோங்க. அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த பீஸை வந்து ஹூக்குக்காக வச்சுக்க போகிறோம். அதாவது இதில் வந்து ஐ கட்டிக்கலாம். அண்ட் இன்னொரு சைடு வந்து நம்ம ஹூக் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து எந்த கேப்பும் தெரியாது, உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். கரெக்டாக அந்த தையலை ஒட்டியே போட்டுட்டு வாங்க, கொஞ்சம் தள்ளியெல்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அதை ஒட்டியே. அண்ட் இதை வந்து நல்லா இப்படி நெருக்கமாக கேப் இல்லாமல் வச்சுட்டு அண்ட் இந்த சைடும் வந்து லைட்டாக ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. சும்மா ஒரு 4 inch ரஃப் அடித்தா போதும், ஃபுல்லாக வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஹூக்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நெக் போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதில் வேலையே முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது வந்து நம்ம பாட்டமை வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஹூக் வச்சோன்னா நம்மளுடைய ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம எப்படி வந்து ஹூக் பட்டி வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து 3 வீடியோலையும் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து நம்ம ஹூக் பட்டி பார்த்துட்டோம். அண்ட் ஃப்ராக்குமே வந்து 3மே வேறு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.
இப்போ நம்ம வந்து ஹூக் பட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்கையும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் நாட்டுக்கு ஒன்றும் ஃப்ரண்ட்டில் வந்து கோட்டில் வந்து ஒரு நாட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒன்றும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேக் நாட்டுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு வந்து பேக் நாட் வந்து சைடில் இருந்தே வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக 1 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சு கரெக்டாக பார்த்துட்டு அந்த 1 இன்ச்சு கேப்பில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாடிஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கு கீழே அப்படியே வர வர 1/2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாடிஸ் வரைக்கும் 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாடிஸ் வந்து எண்ட் ஆகிற இடத்துல, அதாவது நம்ம ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பேக் நாட் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று இதில் வச்சுக்கோங்க. அண்ட் வச்சுட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வந்து நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை ரெடியூஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடு ஸ்டிச்சுக்கு வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. ஒரு தையல் இல்லாமல் 2 தையல் வந்து ஒன்று மேலே ஒன்றே வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு தையல் போட்டு அதே தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி பேக் நாட் வந்து எந்த இடத்துல வந்து அங்கே வச்சுருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கேயும் வச்சுருங்க. சேம் இங்கேயும் நம்ம வந்து 1 இன்ச்சு தான் ஸ்டிச்சிங்க்காக விட்டுருந்தோம். ஸோ அந்த 1 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் வந்து அந்த ஆர்ம் ஹோல் கிட்டேருந்து பாடிஸ் லென்த் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே கீழே வர வர ஒரு 1/2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பாட்டமில் வந்து அந்த எட்ஜஸ் வந்து ஈவனாக இருக்கணும், அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. 2 தையல் போடணுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சைடு 2யும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போவே முக்கால்வாசி வந்து நம்மளுடைய ஃப்ராக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து டாட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்ம சுடிலெல்லாம் பேக் டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இப்போ பாருங்கள், பேக் போர்ஷன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஓவர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நாட் 2 ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதோட அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சென்டரில் அந்த ஷார்ப் எட்ஜஸ் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் நல்லா 2 ஸ்டிச், அதாவது ரஃப் ஸ்டிச் வந்து ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நம்ம வந்து கட்டும்போது உங்களுக்கு அருந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வந்து இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கட்டி விட்டுறலாம். நல்லா நீட்டாக அழகாக கட்டிட்டோன்னா நமக்கு வந்து இப்போது ஃபுல்லாக வந்து ஃப்ராக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டை வந்து நீங்கள் க்ரீன் கலரில் கூட கொடுத்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து சரி நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம், செல்ஃப் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால சேம் அதே ஃப்ராக்கோடைய கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட் க்ரீன் கலர் இருக்குன்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே அந்த போ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து
அந்த லாஸ்ட் கார்னரில் வந்து 1 இன்ச்சஸ் வச்சு நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த சைடில் மட்டும் கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, அதனால் அந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் என் வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அண்டு நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, ஆரி ஒர்க்கு, ஆரி டுட்டோரியல்ஸ் வந்து நம்ம பேசிக்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் ஆரி ஒர்க் சேனலை பாருங்கள். அண்டு ஃப்ராக்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதோட கட்டிங் வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.